ஹை கைஸ், ஏடபிள்யூஎஸ் நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கீங்களா? ஏடபிள்யூஎஸ் சர்வீஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே வந்துட்டு அப்படியே பெருசாக ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகும். அது பத்தாததுக்குன்னு சொல்லிட்டு அப்பப்போ புது சர்வீசஸ் வரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு க்ளவுட் ரோலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இதெல்லாம் புதுசாக வருதோ அது மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிட்டா போதும். வேரல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர் ஆர் நீங்கள் இப்போ தான் வந்து க்ளவுட்குள்ளே நுழையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஆஸ் அ ஃப்ரெஷர் ஆர் ஆஸ் அ பிகினர் டு க்ளவுட் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் 20 ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் எஃப்ஏக்யூவோட லிங்க் போனீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸில் அவைலபிளாக இருக்கிற எல்லா சர்வீசஸையும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எல்லா கேட்டகரிஸுமே இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா மொத்தம் 6 கேட்டகரிஸ் மட்டும்தான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மீதி எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீஷ் ஸ்கில் செட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு மிஷின் லேர்னிங் வந்து நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் ப்ரொஃபைலில் இருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். வேரல்ஸ் லைக் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு அனாலிட்டிக்ஸ் ப்ரொஃபைலில் இருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். ஆனால் ஸ்டோரேஜ் ஆர் கம்ப்யூட்டிங் அதுக்கப்புறமா வந்துட்டு நெட்வொர்க்கு டேட்டா பேஸு இது எல்லாமே வந்துட்டு இரஸ்பெக்டிவ் ஆஃப் உங்களோட ஸ்கில் செட் எதுவாக இருந்தாலுமே சரி, நீங்கள் க்ளவுட் போகிறீங்க அப்படின்னா 6 கேட்டகரிஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கோ ஃபார் செக்யூரிட்டி. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன தெரியுது தெரியல அது மேட்ரு இல்லை, க்ரியேட் பண்ணுறீங்க பண்ணல, ஆனால் அது வந்து நீங்கள் செக்யூர்டாக க்ரியேட் பண்ணுறீங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் வந்துட்டு லெட்ஸே ஒரு EC2 லான்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து ஒரு வல்னரபிலிட்டியோட லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்கள் என்டையர் ஆர்கனைசேஷனுக்குமே வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். சேம் வே ஏதாவது ஒரு அசஸ் கொடுக்கறது ஆர் ஏதாவது ஒரு டேட்டா வந்து நீங்கள் செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ பிஃபோர் லேர்னிங் எனி ஸ்பெசிஃபிக் சர்வீஸ் இன் AWS நம்ம வந்து செக்யூரிட்டி கேட்டகரி வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த செக்யூரிட்டியில் மொத்தம் வந்து 5 சர்வீசஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிட்டி அண்ட் அசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஐஆம் அப்படிம்போம். ஸோ இதில் வந்து யூசர் க்ரியேஷன், பாலிசி க்ரியேஷன், ரோல் க்ரியேஷன், அதுக்கப்புறமா பாலிசிஸில் இன்லைன் பாலிசிஸை, சீக்ரெட் அசஸ் டோக்கன் CLI அசஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணணும், அப்புறம் எது பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரியான எல்லாமே வந்துட்டு கெட் கவர்டு. செக்யூரிட்டியில் செகண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணுறது. அது வந்து ஒரு பாஸ்வேர்டாக இருக்கலாம், ஒரு அசஸ் கீயாக இருக்கலாம், ஆர் ஒரு API டோக்கனாக கூட இருக்கலாம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஆர் நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் ஆர் நம்மளோட அப்ளிகேஷனில் எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் வந்துட்டு இந்த சீக்ரெட் மேனேஜர். மூணாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது AWS WAF. ஸோ இது வந்து ஒரு EC2ஓட லான்ச் பண்ணாலும் சரி, ஒரு லோட் பேலன்ஸோட லான்ச் பண்ணாலும் சரி, ஆர் ஒரு க்ளவுட் ஃப்ரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட லான்ச் பண்ணாலும் சரி, நம்மளோட அப்ளிகேஷனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஃபார் பப்ளிக் இன்டர்நெட்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக்கை நம்ம வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வி மஸ்ட் நீட் டு பி தரோ இன் WAF. அதுக்கு அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ இதில் தான் வந்து நம்ம என்கிரிப்ஷன் பண்ணுவோம் இல்லையா, லைக் நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணும்போது என்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த என்கிரிப்ஷன் கீயை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வில் கோ வித் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ ஒன்ஸ் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சர்டிஃபிகேட் மேனேஜர். ஸோ சர்டிஃபிகேட் மேனேஜரில் தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லோட் பேலன்சரில் உங்களோட அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணாலும் சரி, ஆர் ஒரு பப்ளிக்காக ஒன்று அசஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு ஒரு காமன் சர்டிஃபிகேட் வேணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட் மேனேஜர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு பப்ளிக் சர்டிஃபிகேட்டோ ஆர் ஒரு ப்ரைவேட் சர்டிஃபிகேட்டோ ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய சர்வீஸ் வந்து இந்த சர்டிஃபிகேட் மேனேஜர். ஒன்ஸ் செக்யூரிட்டியில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் மொத்தம் 3 சர்வீசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1 வந்து VPC. ஸோ VPC அப்படிங்கிறதே ஒரு ஹியூஜ் டாபிக் இது. ஸோ இந்த VPCக்குள்ளேயே வந்து நிறைய சப் காம்பனன்ட்ஸ் அது எல்லாமே வரும். ஸோ ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். லைக் NAT இருக்கும், அதுக்கப்புறமா இன்டர்நெட் கேட்வே, சப்நெட்ஸு, அதுக்கப்புறமா பியரிங் கனெக்ஷன்ஸ், VPC எண்ட் பாயிண்ட்ஸ்னு அதுவே வந்து ஒரு பெரிய டாபிக் மாதிரி போகும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது VPC when it comes to networking. ஏன்னா இதில் தான் நான் வந்து நம்மளோட ஆர்கிடெக்சரல் டிசைனே வந்து ரிலேட்டாக இருக்க போகுது. லைக் வந்து நம்ம வந்து ஒரு சர்வர் லான்ச் பண்ணுறோன்னா அது எங்கே லான்ச் பண்ண போகிறோம்,
ஆர் நம்ம அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறோன்னா அது எந்த நெட்வொர்க்கில் வைக்க போகிறோம், அண்ட் தென் அது ஒன்றோட ஒன்று எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறோம், அது வந்து இன்டர்நெட்டோட கம்யூனிகேஷன் இருக்கணுமா, ஆர் இன்டர்நெட்லேருந்து ஏதாவது நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வந்து எப்படி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஆர்கிடெக்சரல் டிசைன் மேக்கிங் வந்துட்டு நமக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விபிசி. ஸோ ஒன்ஸ் விபிசி முடிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் க்ளவுட் ஃப்ரண்ட். ஸோ இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஒரு சிடிஎன் சர்வீஸ் ஒரு பேசிக்கலாக. ஸோ உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர் லைக் செக்யூரிட்டி சைடாக இருக்கலாம், ஆர் வந்து கேஷிங் எனேபிள் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் பர்பஸஸ்க்கு இந்த க்ளவுட் ஃப்ரண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ரொம்பவே நம்ம பார்த்துக்க வேண்டியது. அண்ட் தென் ரவுட் 53. ஸோ மூணாவதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரவுட் 53. ஸோ இது வந்து ஒரு டிஎன்எஸ் சர்வீஸ் ஆர் இது வந்து நீங்கள் வந்து ஒரு டொமைன் நேம் ரெஜிஸ்ட்ரி சர்வீஸாகவே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டொமைன் நேம் ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ண டொமைன் நேம்க்கு எப்படி வந்து ஹோஸ்ட் ஜோன்ஸ் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்ன டைப் ஆஃப் ரவுட்டிங் பாலிசிஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்குது, எந்த ரவுட்டிங் பாலிசியை எந்த யூஸ் கேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான எண்ட் டு எண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெட்வொர்க்கிங்கில் ரவுட் 53 வைஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 3 சர்வீசஸ் கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் we need to go for it. ஸோ நெட்வொர்க் முடிச்சதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து கம்ப்யூட்டிங் வந்துடலாம். ஸோ கம்ப்யூட்டிங்கில் மொத்தம் 4 சர்வீஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு சர்வர் தேவை, ஆர் நம்மளோட அப்ளிகேஷனை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ இதில் ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 சர்வீஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து EC2. ஸோ EC2வில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் இதில் வந்து எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸாக நம்ம வந்து நம்மளோட சர்வர் வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம EC2 எப்படி லான்ச் பண்ணணும், அண்ட் தென் அது எப்படி வந்து செக்யூராக லான்ச் பண்ணணும், சேம் வே வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் நம்ம சூஸ் பண்ணால் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வந்து EC2வை கற்றுக்கணும். ஸோ ஒன்ஸ் EC2 கற்றுக்கிட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணுறோம், அந்த இன்ஸ்டன்ஸாலே எல்லா அப்ளிகேஷன்ஸோட லோடையும் வந்துட்டு தாங்க முடியாது. ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணலாம், அண்ட் தென் அதுலேயே வந்து டைனமிக்கலாக ஆட்டோ ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையவே உண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்டாக பார்க்க வேண்டியது வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ஸ். ஸோ ஒன்ஸ் EC2 ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் இந்த ரெண்டும் முடிச்சதுக்கு அப்புறமா மூணாவதாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லோட் பேலன்சிங். ஏன்னா ஒரு ஆர்கிடெக்சர் வைஸ் நம்ம EC2க்கு டிராஃபிக்கை வந்து ஈக்குவலாக லோட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து லோட் பேலன்சிங் தேவை. ஸோ AWSல எலாஸ்டிக் லோட் பேலன்சர்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதில் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் லோட் பேலன்சஸ் அவைலபிள். ஸோ அது என்னென்னா எந்த லோட் பேலன்சரை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அது எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் EC2 ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், அதுக்கப்புறம் லோட் பேலன்சர், இது மூணுமே வந்துட்டு இதில் EC2 வந்துட்டு சர்வர் பேஸ் சொல்யூஷன், ரைட்? அண்ட் தென் சேம் வே வந்து நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அண்ட் லோட் பேலன்ஸரும் வந்து அந்த சர்வர் பேஸ்ட் சொல்யூஷன் கூட வரக்கூடிய ஆர்கிடெக்சரில் வரும். இதே நம்ம வந்து ஒரு சர்வர் லெஸ்ட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா தென் நம்ம கம்ப்யூட்டிங்கில் வந்து 4ஆவதாக ரிலை பண்ண வேண்டியது லாம்டா. ஸோ இந்த லாம்டா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா லாம்டாவில் வந்து எப்படி ஒரு கஸ்டம் பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணலாம், ஆர் வந்து எப்படி வந்து ஒரு AWS API யூஸ் பண்ணி ஒரு சர்வரை கொண்டு வரது அப் பண்ணுறது, இந்த மாதிரியான யூஸ் கேஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். ஒன்ஸ் கம்ப்யூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேட்டகரி வந்துட்டு ஸ்டோரேஜ். ஸோ ஆப்வியஸ்லி எனி ஸ்பெசிஃபிக் ரோல் நம்ம வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர் ஒரு சர்வர் லான்ச் பண்ணுறோன்னா அதுக்கு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக எனி ரோல் வந்து நம்ம ஃபங்க்ஷனிங் ஆகும் இன் IT. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டோரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டோரேஜ்லேயுமே வந்துட்டு 3 சர்வீஸ் வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். நம்பர் 1 வந்து EBS. ஸோ இந்த EBS சர்வீஸ் தான் வந்துட்டு இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் நம்மளோட சர்வரோட ஹார்ட் டிஸ்க் ஆக்ட் ஆக போகுது. ஃபார் பூட்டபிள் வால்யூம் நம்மளோட சர்வர்லேருந்து OS பூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த EBS டைப் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் EFS. ஸோ ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ணது EFS. ஸோ இந்த EFSல யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் சர்வர்ஸ்க்கு ஒரு ஷேர்ட் லொக்கேஷனாக நம்ம வந்து எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் தென் மூணாவது வந்துட்டு S3. ஸோ ஒரு சர்வர்லெஸ் சொல்யூஷன் நம்மளோட ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வில் கோ ஃபார் S3. ஸோ இந்த 3 ஸ்டோரேஜ் சர்வீசஸ் எது எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி காஸ்ட் ஆப்டிமைஸாக யூஸ் பண்ணணும்,
அண்ட் தென் என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்லாம் இந்த 3க்குள்ளேயே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இன்டெப்த்தாக இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ரோல் நம்ம க்ளவுடில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன் ரியல் வேர்ல்டில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஒரு டேட்டாபேஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏடபிள்யூஎஸோட டேட்டாபேஸ் ஆஃபரிங் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுமே டேட்டாபேஸ் தான். இந்த டேட்டாபேஸில் மொத்தம் 3 சர்வீசஸ் வந்து வி நீட் டு ஃபோக்கஸ். ஒன்று வந்துட்டு ஆர்டிஎஸ், அதுக்கப்புறமா அரோரா அண்ட் டைனமோடிபி. ஸோ டேட்டாபேஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் இதில் இந்த அரோரா, டைனமோடிபி, ஆர்டிஎஸ் எந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகும், இதில் எது சர்வர் எது சர்வர்லெஸ், அதுக்கப்புறமா எந்த சினாரியோவில் எது யூஸ் பண்ணுவீங்க, அதுலேயுமே வந்து எப்படி ரிலையபிளாக ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணணும், இந்த மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த 3 சர்வீஸையும் நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் சர்வீஸ் இட்ஸ் கோயிங் டு பி லைக் மானிட்டரிங் சர்வீஸ். ஸோ மானிட்டரிங்கில் நம்ம வந்து 2 சர்வீஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், க்ளவுட் வாட்ச் அண்ட் க்ளவுட் ட்ரெயில். ஸோ க்ளவுட் ட்ரெயிலில் யார் எப்போ என்ன சேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதை எப்படி வந்து நம்ம பேக் ட்ராக் பண்ணலாம், அந்த மாதிரி ஆடிட் பர்பஸ்க்காகவும், அண்ட் தென் அப்ளிகேஷனோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் கஸ்டம் ஏதாவது ஒரு மெட்ரிக்ஸ் பாஸ் பண்ணணும்னு எப்படி பாஸ் பண்ணணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து க்ளவுட் வாட்சில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ க்ளவுட் வாட்ச் ப்ளஸ் அதர் சர்வீஸ் காம்பினேஷன் லைக் லேம்டாவோட காம்பினேஷன் பண்ணி ஆர் அது அந்த லேம்டாக்கு ஒரு ப்ராப்பர் ஐஆம் பெர்மிஷன்ஸ் கொடுத்து இன்னொரு சர்வீஸை ட்ரிகர் பண்ணுற மாதிரி லைக் இன்டர்லிங்க் கனெக்ஷன்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறது கூட அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 2 சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது க்ளவுட் வாட்ச் அண்ட் க்ளவுட் ட்ரெயில். ஸோ ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர் ஒரு ஃப்ரெஷராக பார்க்கும்போது இவ்வளோ சர்வீசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் ஓவர்வெல்மிங் ஆர் மலைப்பாக இருக்கும். எனக்கும் இருந்தது. ஸோ தட்ஸ் வை இந்த வீடியோ டு மேக் ஷூர் லைக் ஒரு ஸ்டார்டிங் பாத் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் ஆர் பிகினர்ஸ் என்னென்ன சர்வீஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். ஸோ இன்னும் இது போன்ற இன்னும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்கள் ஆர் பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.